இன்றைக்கான பதிவில் என்ன ஜாபை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டிங் நேம் அக்னிவீர் வேலைவாய்ப்பு. காலி பணியிடங்கள் நிறையவே சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை 12th டிப்ளமோ இருந்தால் போதும். உங்களுக்கு ஹையஸ்ட் சேலரி 30,000 வரைக்கும் வரும். லாஸ்ட் டேட்டு 27/1/25. இதில் வந்துட்டு விண்ணப்ப கட்டணமாக பார்த்தீங்கன்னா, ஜெனரல் கேஸ்ட்டு ஓபிசிக்கு 550, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு 550 வாங்குறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 12th வந்துட்டு 50% மேத்தமெட்டிக்ஸ்லேயும் ஃபிசிக்ஸ்லேயும் வாங்கியிருக்கணும். அதுபோக டிப்ளமோலையும் நீங்கள் வந்துட்டு 50% இருந்தால் போதும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும். நீங்கள் இது ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க. இதில் வந்துட்டு ஆண் பெண் இருபாலருக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக என்ன கேட்டிருக்காங்கன்னா 10 புஷ்அப்ஸு, 10 சிட்டப்ஸு, 10 ஸ்குவாட்ஸு. இது ரெண்டுமே வந்துட்டு ஜென்ஸு அண்ட் உமன்ஸுக்கு வந்துட்டு டைம் செகண்ட்ஸ் வேரியேஷன் ஆகுது. மற்றபடி வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அடுத்தபடியாக தேர்வு செய்யப்படும் முறை. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, எழுத்து தேர்வு, உடற்தகுதி மற்றும் மருத்துவ பரிசோதனை இது 3 இருக்கும். இது போக உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வீடியோ கீழே வெப்சைட்டோட அஃபிஷியல் லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிங்கனாக்கா, இது காமிச்சிருக்கிறது தான் அஃபிஷியல் வெப்சைட்டு. வீடியோ கீழே லிங்க்லேயும் கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. என்னைக்கிலிருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, 7/1/25 27/1/25 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க முடியும். ஆஃப்லைன் எதுவுமே கிடையாது. வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா 17லேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கணும். அதுபோக கம்யூனிட்டி வைஸ் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்துக்கலாம். சம்பள விவரங்கள்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் இயரில் 30,000, செகண்ட் இயரில் 33,000, தேர்ட் இயரில் 36,500, ஃபோர்த் இயரில் 40,000. இதில் வந்துட்டு உங்களுக்கு பிடித்தம் போக செகண்ட் காலமில் இருக்க அமௌண்ட் உங்களுக்கு பிடித்தம் போக வரும். அதாவது ஃபோர்த் இயரில் உங்களுக்கு பிடித்தம் போக அப்ராக்சிமேட்டாக ஒரு 28,000 வரும். அதுபோக உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிடிக்கிற மாதிரி இதுலேயும் வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு பிடிப்பாங்க. அந்த அமௌண்ட்டு நீங்கள் ஆஃப்டர் 4 இயர்ஸ் வெளியில் வரீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 lakh வரைக்கும் வரும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்துடக்கூடிய ஒரு நல்ல வேலைவாய்ப்பு. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. புதுசாக இப்போ தான் சேனலுக்கு நானும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் கண்டிப்பாக வரும். தேங்க்யூ.